ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க, ப்ரான் மசாலா. நம்ம இன்றைக்கி இறால் மசாலா தான் பண்ண போகிறோம். ரொம்ப எளிமையாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக இந்த ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி அகலமான பேன் எடுத்திருக்கேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக இந்த மாதிரி நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். கூடவே வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தையும் இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கும் இதை நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கும் போதே இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போயிடும். இந்த மாதிரி வதக்கினதும் மீடியம் சைஸில் 2 தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கும் போதே மற்ற மசாலாவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கணும். தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வதங்கணுங்க. ஆனால் தக்காளி வந்து அங்கங்கே அந்த பீஸ் தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் இறால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ போல் இறால் எடுத்திருக்கேன். இறால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு 2-3 முறை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மசாலா எல்லாமே இறாலில் சேர்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி எதையுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம இறாலில் இருக்க தண்ணியிலேயே இதை வேக வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்ததும் இதை வந்து ஒரு லிட்டை போட்டு மூடி குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது இதை நம்ம வேக வைக்கணும். இடையில நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகும். அந்த தண்ணியிலே இது எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வரும். இந்த மாதிரி வந்ததும் இதில் நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் வாசனைக்காக கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா ட்ரை ஆகிடணும். இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு இது ட்ரை ஆன பிறகு தான் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப டேஸ்டியாக இந்த ப்ரான் மசாலாவை நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம். இது சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.